உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ ரொம்ப ட்ரெடிஷனலான நல்ல டிசைன்ல எல்லா ஜுவல்ஸும் எங்க கிட்ட இருக்கு. நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ட்ரெடிஷனலாவா? அப்போ கண்டிப்பா அது கோவில் நகையா தான் இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஆர் யூ ஷூர்? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நாட் அட் ஆல். உனக்கு கொடுக்கறதுல எனக்கு ஹாப்பி தான். யூ ஆர் சோ ஸ்வீட். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கார்த்திக் கொடுத்த ஜுவல்ஸ்னு ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஓ சச்சா, என்னோட பெருமைக்காகலாம் கொடுக்கல, நீ ஹாப்பியா இருக்கணும், அதுக்கு தான். சரி, நீ அன்னைக்கு சொன்ன இடத்துக்கு இப்போ வரியா? ஐயோ, நேர்ல போனா மாட்டிப்போமே. இப்ப என்ன பண்றது? எப்படி இவங்க கிட்ட இருந்து நகைய வாங்குறது? தேவி ஆ, ஆ, வரல. நான் வந்துடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே. ஹலோ கார்த்திக், ரைட்? என்னால நம்பவே முடியல. ஏன்? நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. சும்மா சொல்லாதீங்க கார்த்திக். உண்மையாதான் சொல்றேன். ஆமா, நீ நம்ம காலேஜ்லயா படிச்ச? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்க என்ன பார்த்ததில்ல, ஆனா நான் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்பவே வந்து பேசிருக்கலாம்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஆனா டெல்லியில இருக்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகமா தான் இருந்தது. அதான் கிளம்பி வந்துட்டேன். எங்க உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நாள் உனக்காக வெயிட் பண்ணதுல தப்பே இல்லைன்னு உன்னை பார்க்கும்போது தெரியுது. இந்தா, இதப்படி, இதுல ஜுவல்லாம் இருக்கு. சாரி கார்த்திக், என்னால உனக்கு தான் கஷ்டம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் உனக்கு டைமண்ட் ஜுவல்ஸே வாங்கி கொடுத்திருப்பேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனா போதும். இதுல இருக்கிறதெல்லாம் போதுமானு பாரு. யா, ஓகே. கார்த்திக், இதுவே ரொம்ப அதிகம். பரவாயில்ல, இருக்கட்டும். உன் அழகுக்கு இந்த நகையெல்லாம் கம்மிதான். ஓகே கார்த்திக், எனக்கு டைம் ஆகுது. நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். எங்கே வந்து திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே, பொறுமையா வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. நான் கிளம்புறேன். பாய். பாய். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நகை எல்லாம் மாத்திட்டேன். இதுல இருக்கிறதெல்லாம் போலி நகைங்க. ஆனா இப்போ இந்த நகை தங்கம் தானே, ஊருக்கு எப்படிமா சொல்றது? அதுக்கு நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். என்னம்மா அது? சரிங்கம்மா, ஐயாக்காக நான் இதை செய்யறேம்மா. நீங்க தைரியமா போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. என்னங்கம்மா? ரொம்ப நன்றி சாமி. வாங்கம்மா. அத்தை, சிவா. சிவா, 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 நீ காலையிலயும் வக்கீல பார்த்துட்டு வந்த, இப்பவும் பார்த்துட்டு வர, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியேப்பா. ரகு எப்படா வீட்டுக்கு வருவான்? அம்மா, எல்லா வக்கீலையும் பார்த்து பேசிட்டம்மா. எல்லாருமே அண்ணனை வெளியில கொண்டு வர்றது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏண்டா, ஏன்? ஆமாம்மா, அண்ணனே எங்க வீட்ல இருந்து நகை காணாம போனதுனால நானே பழியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால உடனே ஜாமீன் கிடைக்கிறது
ரொம்ப சிரமமா இருக்கான். வக்கீல் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காருமா. ஐயோ, அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணனை சீக்கிரமா வெளில கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். ரகு, சிவா, அண்ணி, என்னாச்சு சிவா? லிங்கத்தை பார்த்து பேசுனியா? நியாயப்படி இதோ நீயும் அந்த லிங்கம் தான் ஜெயில இருக்கணும். போலீஸ்ல இவங்க செஞ்சதெல்லாம் போய் ஒத்துக்கணும். ஐயோ, எங்க என் மானமே போயிடுங்க. ஐயோ, உனக்கு மட்டும் தான் மானம் இருக்கா? ஆ? ஏய், என் அண்ணனோட கௌரவத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியாடி நீ? ஆ? ஐயோ, ஆனா என் அண்ணன் இப்ப கூட உனக்கு எதுவும் அவமானம் ஆயிரக்கூடாதுன்னு தாண்டி நினைக்கிறாரு. என்ன சிவா சொல்ற? ஆமா அண்ணி, ஸ்டேஷனுக்கு போய் அண்ணனை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? பார்வதி தான் நகையை எடுத்தான்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாரு. அவ நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதனால நம்ம வீட்டு பொண்ண நாமளே விட்டு கொடுத்துட கூடாது. என் தம்பிய யாரும் தப்பா பேசிடக்கூடாது. இந்த பழி என் மேலேயே இருக்கட்டும். நல்ல மனுஷனை தண்டிச்சிட்டீங்களேடா. ஆத்தா, என்ன சொல்றீங்க? அந்த பெரிய மனுஷன் மாதிரி இங்க இருக்கிற நகையோ சுத்தமான தங்கடா. என்னப்பா இது? சாமி இப்படி குறி சொல்லுது. அந்த நகையை கொண்டு வாங்க. யோ, நீ போய் ஆசாரியை கூட்டு வா. ஐயா, வர யோ, சொல்லிருந்தீங்க. இந்த நகையை சோதிச்சு பார்த்து தங்கமா கவரிங்கான்னு சொல்லு. என்னையா? ஐயா, இது சுத்த தங்கம்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.